வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பகைவரையும் நண்பராக மாற்றக்கூடியதும், நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும், அப்புறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும், அப்புறம் உலகம் முழுவதும் இருக்க மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஜெபமாலையாக பயன்படுத்தக்கூடியதும் த விக்ட்ரி ஆஃப் கார்லாண்ட் என்று அழைக்கப்படும் நெற்பவளம். இதை நம்ம வீட்டிலேயே தொட்டியில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. அந்த வளர்ப்பு முறையில் இதனுடைய பயன்கள் என்ன, அப்புறம் இதோடைய மருத்துவ பயன்கள் என்னன்றது இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நெற்பவளத்தை 2000 பிசி ஆண்டுகளுக்கு முன்னாடி உணவாகவும் நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. பைபிளில் கூட இதை யோபின் கண்ணீர்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நெற்பவளத்துக்கு நிறைய பேர் இருக்குங்க. காட்டுக்குன்றி செடி, அப்புறம் வைஜெயந்தி செடி, இங்கிலீஷில் இதுக்கு ஜாப் டியர்ஸ்ன்னு பேருங்க. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் கோயிக்ஸ் லாக்ரைமா ஜோபி. இது போயேசி குடும்பத்தை சேர்ந்தது. இந்த புல்வகை தாவரங்கள், மக்காச்சோளம், இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்த செடி தாங்க இது. இந்த நெற்பவளத்துடைய தாயகம்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியா. இது நம்ம இந்தியாவில், நார்த் இந்தியாவில் மதுரா காடுகள்லையும் பிராஜ் காடுகள்லையும், அப்புறம் பீகாரில் இந்த நெல் வயல் ஓரங்கள்லாம் தானாகவே வளரக்கூடிய ஒரு செடிங்க. சதுப்பு நில ஈரமான பகுதிகளில், அப்புறம் ஆறுகள், ஏரியோட அந்த கரைகள் ஓரத்துலலாம், இந்த ஓடைகள்லையும் தானாகவே வளர்ந்து புதர் மாதிரி படர்ந்து வளரக்கூடிய ஒரு தாவரம் இது. இந்த நெற்பவளத்தை நம்ம தொட்டியில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாங்க. நான் இந்த நெற்பவளம் விதையை எஸ்ஜே ஆர்கானிக் சேலம் அவங்க கிட்ட தாங்க வாங்கினேன். இதனுடைய அந்த சீட் கோட்டு விதை உரை ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால 2-3 நாள் வரைக்கும் மழை தண்ணி இல்லைன்னா ஆர்டினரி தண்ணியில் ஊற வைங்க. தண்ணியை கொஞ்சம் மாற்றிட்டே இருங்க தினமுமே. இந்த செடியுடைய வேர் சல்லி வேர்கள், அதனால் நிறைய படர்ந்து வரும், நிறைய அந்த கணுக்கள்லாம் வரும் இல்லைங்களா. அதுக்காக நான் 14 இன்ச் பாட்டில் தாங்க வச்சுருக்கேன். ஒரு செடி தான் வச்சேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலலாம் பாருங்கள், சின்ன சின்ன செடிகள் அதிகமாக வந்துட்டே இருக்குது. இதுக்கு தண்ணி தினமுமே ஊற்றணுங்க. ஆனால் தண்ணி தேங்கக்கூடாது. சன்லைட் நல்லா ஃபுல் சன்லைட்லேயே வைங்க. மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா விதமான மண்ணுலேயும் வளருங்க. லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுங்க. இந்த விதை முளைச்சி 3வது மாதத்துலேயே உங்களுக்கு பூக்கள் பூக்கும். இந்த பூக்கள்லாம் ஃபனல் ஷேப்பில் பிங்க் அண்ட் ஒயிட் கலந்தா மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வாசனையும் இருக்குங்க. இந்த பூக்கள் உதிர்வு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. எல்லா பூக்களுமே காய்களாக மாறுது. இந்த நெற்பவளம் காய்கள் நல்லா முத்துன உடனே நீங்கள் அறுவடை பண்ணலாங்க. அறுவடை பண்ணும்போது நீங்கள் விதைக்காக அறுவடை பண்ணுறீங்கன்னா அந்த காய்களில் இயற்கையாகவே ஒரு ஓட்டை இருக்கும். நம்ம மணிலாம் கோப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஓட்டை இருக்கும். அதில் அந்த ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு அடைப்பட்டிருக்கும். அதை மாத்திரம் எடுக்கக்கூடாது. நீங்கள் மாலையாக யூஸ் பண்ணணுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் மாலையாக கோத்துக்கலாம். ஆனால் விதைக்காக நீங்கள் அதை உபயோகப்படுத்தும் போது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த பொருளை எடுக்கக்கூடாது. நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா அந்த விதையானது முளைக்காது. இந்த நெற்பவளத்தில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ஒயிட்டு, லைட் கிரே, அப்புறம் க்ரீன், ப்ளூ கலர்லலாம் இருக்குங்க. இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ரிச் ஃபர்டிலைசர் தாங்க அதிகமாக இதுக்கு தரணும். அந்த யூஸ்டு டீ பவுடர் இருந்தால் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 2 நாள் 24 ஹவர்ஸ் இல்லைன்னா 2 டேஸ் ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் மண்ணுக்கு ஊற்றலாம். அப்புறம் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தாலுமே பரவாயில்ல, 1 டீஸ்பூன் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றலாம். அப்புறம் மாட்டு தொழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் ஆட்டு தொழு உரம், இதிலெல்லாம் நைட்ரஜன் நிறைய இருக்கு இல்லைங்களா. அதை ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும். மண்புழு உரம் 1 கைப்பிடி போடலாம். அப்புறம் புளிச்ச மோர் இருக்குல்ல, ஒரு 5 நாள் நல்ல புளிச்ச மோரை நீங்கள் தண்ணியை கலந்து மண்ணுக்கு ஊற்றலாம். அப்புறம் காய்கறி கழிவு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, 4 நாள் ஊற வச்சா அந்த தண்ணியை நீங்கள் தினமுமே இந்த செடிக்கு கொடுக்கலாம். பெருசாக பெரிய உரங்கள்ன்றது அதிகமாக தேவைப்படாதுங்க. அப்புறம் அரிசி கழுவின தண்ணியை ஒரு 4 நாள் நல்லா புளிக்க வச்சு அந்த தண்ணியும் ஊற்றலாம். அதுலேயும் நிறைய நைட்ரஜன் இருக்குது. அடுத்தது முக்கியமாக இந்த செடி இலைகள் மேலெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா லீஃப் பிளைட் டிசீஸ், ஒரு ஃபங்கல் அட்டாக் வருங்க. அதனால் அந்த செடிகளுடைய இலைகள் மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். அடுத்ததாக இதற்கு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டு அழுகல், வேர் அழுகல் பிரச்சனை வருங்க.
அப்புறம் இலை பேன், அஸ்வினி இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் ஏற்படும்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் என்னுடைய செடிக்கு எந்த ஒரு நோய் தாக்குதலும் ஏற்படலைங்க. அப்புறம் அந்த செடி என்னாகும், அந்த தொட்டி ஃபுல்லுமே நல்லா பக்கத்தில் நிறைய ஃபுல்லாக வளர்ந்துட்டு அப்புறமா நீங்கள் ரீபாட் பண்ணணும். ஏன்னா செடி பெருசாக வளராது இல்லைங்களா? அதனால அந்த ரீபாட் பண்ணும்போது அந்த காஞ்ச அழுகிய தண்டுகளை அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு நீங்கள் தனித்தனியாக வேறு தொட்டியில் அழகாக நட்டுடலாங்க. இதை வந்து 2லேருந்து 3 நாளைக்கு வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சன்லைட்டில் வைங்க. அதுக்கு எடுத்தோடனே ரீபாட் பண்ண உடனே நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அந்த செடியானது வாடி போயிடும். அப்புறம் முக்கியமாக நீங்கள் ரீபாட் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. இந்த செடி இல்லைங்க, எந்த செடியுமே நீங்கள் ரீபாட் பண்ணும்போது அதுக்கு ரூட் ஷாக் ஏற்படும். இதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த செடி சரியாக வளராது. இதுக்கு நீங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட் இருக்கிற அந்த எப்சம் சால்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துங்க. 1 லிட்டர் தண்ணியில் கலந்து ரீபாட் பண்ண உடனே மண்ணுக்கு ஊற்றுருங்க. அந்த செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதனால் அந்த செடியானது ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்க்கலாங்க. 2000 பிசி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த நெற்பவழத்தை உணவாக சாப்பிட்ருக்காங்க. இதை வந்து நல்லா வேக வச்சும் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரியும் இதை சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் உலகத்தில் இருக்கிற அனைத்து மதத்தினை சேர்ந்தவர்களும் இந்த நெற்பவழத்தை ஜெபமாலையாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் சாதாரணமாகவே கழுத்துலையும் கையிலையும் இதை மாலையாக கோத்து போட்டுக்கிறாங்க. இது வந்து வீட்டிலையும் வந்து நேர்மறை ஆற்றலை இது அதிகப்படுத்தும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இதை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனால பகைவர்களும் நண்பர்களும் ஆவாருங்க. மகாபாரத போரில் கிருஷ்ணர் இந்த நெற்பவழ மாலையை போட்டுட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இது போட்டுட்டு இருக்கிறதுனால நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் சொல்கிறாங்க. நிம்மதி, சந்தோஷம் அந்த வீட்டில் நிலச்சிருக்கும், தன்னம்பிக்கை ஏற்படும் சொல்கிறாங்க. இதனுடைய மருத்துவ பயன்கள் நம்ம பார்த்தோம்னா இதில் புரோட்டீன் அண்ட் ஃபைபர், அயன் இந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. பிபியும் கண்ட்ரோல் ஆகுது. வாத நோய்க்கு இதில் வந்து ஆயுர்வேதம், சித்தா, யுனானி இதில் இந்த நெற்பவழத்தை வச்சு மருந்துகள் நிறைய தயாரிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக பிறந்த குழந்தைங்களுக்கு நோயெலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த நெற்பவழத்தை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குளிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.